சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி சமோசா. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு அதையும் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சமோசா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். மாவு நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் ஒரு கேரட், துருவன கேரட்டை உள்ள சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், துருகி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, அப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மசாலாவுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இதெல்லாம் நல்லா குக் ஆகிடும், வெந்துடும். இதெல்லாம் அதனால் நம்ம தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுலாம். நம்ம இப்போ சமோசாவுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம பசஞ்சுக்கு மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. லைட்டாக மாவு தூக்கிக்குங்க. நல்லா மெல்லிஸாக ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் உருட்டிடலாம். இப்போது நம்ம எல்லா மாவையும் ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை 2 நிமிஷம் தோசைக்கல்லை சுட்டு எடுத்துடலாம். இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல் ஹீட் ஆனதும் சப்பாத்தியை எண்ணெய் விடாமல் இந்த மாவை நல்லா 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, சும்மா திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம 2 பக்கமும் சுட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம சுட்டு வச்சுருக்கிற சப்பாத்தியை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஃபுல்லாக மைதா மாவு பேஸ்ட்டு தடவிக்கலாம். இப்போது இங்கேயும் நல்லா மைதா மாவு பேஸ்ட் தடவிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம செஞ்சுருக்கிற சமோசாவை உள்ள சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு செய்யுங்க. அப்போ உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற மசாலாலாம் வேகும்.
சமோசா இப்போது நல்லா செஞ்சு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக ஸ்நாக்ஸ் ரெசிபி சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.